ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, ரொம்ப பாருங்கள். ஸோ நிறைய டிஷ்ஷு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நான் செஞ்சிட்டேன். ஸோ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைக் பண்ணுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து நான் இந்த மாதிரி ஊற வச்சு படுத்துட்டேன். ஸோ ஏன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம்னா டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த சொரக்காவை வச்சு தான் நான் இப்போ இந்த கடலைப்பருப்பும் சொரக்காவும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரெண்டுமே பொரியலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸுக்கு நான் பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். இது ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக. இந்த மாதிரி டெய்லி நான் ஒவ்வொரு பயிராக நான் வேக வச்சு கொடுத்து அனுப்புவேன். ஸோ அதனால் இது இன்றைக்கி பச்சை பயிறு கொடுத்து அனுப்ப போகிறேன். அதில் பாருங்கள், நல்லா கழுவிட்டு தான் நான் ஊற வச்சேன். ஸோ அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் வச்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சு அந்த தண்ணியோட கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் இந்த பச்சை பயிரும் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பொரியலுக்கு தேவையான இந்த சொரக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சொரக்காவை போட போகிறோம். ஏன்னா சொரக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும், அப்புறம் குழஞ்சி போயிடும்ன்றதுனால நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பருப்பு வேகும்போது இந்த மாதிரி நுரை வந்ததுன்னா எடுத்துருங்க, ஏன்னா அதில் அழுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது இந்த சொரக்காவையும் போட்டுட்டு அந்த பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் நான் சொரக்காய் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா இந்த பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம். ஸோ அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியல் இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சொரக்காவோட இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு நம்ம கூட்டாகவும் செய்யலாம், பொரியலாகவும் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் பொரியல் செய்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், அதே போல் தான் இந்த பச்சை பயிரில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நான் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பச்சை பயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை பயிர் இறக்கிடலாம். இப்போ குழம்புக்கு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி தோல்லாம் லைட்டாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முருங்கைக்காவை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன், நல்ல பெரிய பூண்டு. அது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு. அதனால் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு ஸோ அதை சின்ன சின்னதாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் ஒரு 4 துண்டாக ஒரு 3 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் முழுசாக போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா முழுசாக போட்டால் பிள்ளைங்க எடுத்து தனியாக கையில் தனியாக வச்சிருவாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ ஒரு அடுப்பில் அந்த பச்சை பயிர் வெந்துருச்சு. இப்போ சாதத்துக்கு வச்சிடலாம். ஸோ இந்த பச்சை பயிரை பாருங்கள், அந்த கேப்பில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணி குழம்புல ஊற்றிடலாம், கீழே ஊற்றாதீங்க. ஸோ அதோட சத்து எல்லாமே போயிடும். நம்ம குழம்புல ஊற்றிட்டோன்னா அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போது பாருங்கள், இந்த காயும் வெந்துடுச்சு, பருப்பும் சொரக்காயும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம இது இறக்கிடலாம். ஸோ இறக்கிட்டு இதுக்கு குழம்பு நம்ம ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான உடனே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சேர்த்துது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த
வடகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அந்த வடகம் எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுன்னா போதும், கண்ணாடி பதம் இருந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. ஸோ அது கூடவே பூண்டையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்குக்கலாம். இது வதங்கும் போதே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை மேஷ் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா, தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எந்த காயுமே நான் இதில் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மிளகாய் தூளுன்றதுனால என்னோடய கை பக்குவத்தில் நான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காய் வேகத்துக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். காய் வந்து ஒரு பாதி 50% வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைப்பருப்பும் சுரக்காயும் பொடி அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றுங்க. புளி ஏன் நம்ம இன்னுமே சேர்க்கலன்னு கேட்டிங்கன்னா, அந்த புளிப்புலாம் வந்து முருங்கைக்காயில் ஏறிடும். அதனால் முருங்கைக்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றணுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு இப்போ குழம்பும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இதுலேயும் ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து சீரகம் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வடிச்சுக்கலாம். ஸோ சாதம் வடித்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு, கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போது கொத்தமல்லியை நம்ம தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலரிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே இது மண் சட்டின்றதுனால கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி லைட்டாக கொதிக்குது பார்த்தீங்களா, அதனால் ட்ரை ஆகிடும் குழம்பு. ஸோ அதனால் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகும் 1 ஸ்பூனு கடுகும் போட்டுக்கலாம். ஏன் மிளகு போடுறேன்னா, அந்த மிளகோட அந்த காய் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த காய் அப்படியே அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வடித்து ஊற்றிடாதீங்க. ஸோ அந்த தண்ணி லைட்டாக தான் இருக்கும். தண்ணியோடவே வடித்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கலரி விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காயும் சீரகமும், இந்த சீரகம் தேங்காய் இது ரெண்டுமே வந்து இந்த தூளை வந்து பொடியை வந்து நம்ம அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு மிளகாய் பொடி பிடிக்கலன்னா நீங்கள் தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். இதை பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுரக்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு இந்த பச்சை பயிறு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வேக வச்ச பச்சை பயிருக்கு தாளிப்பு கொடுக்குறோம். எண்ணெய் சூடு ஆன உடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் போட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பயிரில் கொட்டி கலரி விட்டுருவோம். அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸும்
நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பயிறு. இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமன் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் மெனு பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ பாருங்கள் என்ன இருக்குது, சொரக்காவும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸு பச்சை பயிறு ஊற வச்சு வேக வச்சு அதை தாளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பணும் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் முருங்கைக்காய் புளிக்கார குழம்புன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குழம்பு, அதுவும் மண் சட்டியில் வச்சு. இது வந்து நல்ல மண் சட்டிலேயே நல்லா ஊறி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இன்னமே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.